அம்மா வேலைக்கு போயிட்டு நீங்க வீட்ல இருந்தீங்கன்னா அம்மாக்கு பெரிய பீஸ் வைப்பீங்களாப்பா? சரி, ஒரு பேசிக்கு வச்சுப்போம். இந்த வீட்டில் நான் தான் மேனேஜர், ஏன்னா நான் காசு தரேன்ல. ஆஃபீஸில் பாஸுக்கு அதிக சம்பளமும் வேலை செய்கிறவங்களுக்கு கம்மி சம்பளமும் தராங்களே, அதே மாதிரி தான் இதுவும். ஆனா இது ஆபீஸ் இல்லையேப்பா, இது குடும்பம். நீங்க தான் சொன்னீங்க அன்னைக்கு டிவில நியூஸ் பார்க்கும்போது ஒன்று சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? என்னம்மா சொன்னேன்? நம்ம ஊர்ல ஏதோ ஒரு கிராமத்துல ரோடு வேணும்னு போராட்டம் பண்ணாங்க, நீங்க தானப்பா சொன்னீங்க. இந்த அரசாங்கம் சிட்டில இருக்க பணக்கார ஏரியாவுக்கு மட்டும்தான் ரோடு போடுறாங்க, ஆனா இந்த கிராமத்துல இருக்க மக்களை யாருமே மதிக்க மாட்டாங்க, நீங்க தானப்பா திட்டினீங்க. இப்ப நம்ம வீடும் அதே மாதிரிதான்ப்பா இருக்கு. நீங்க தான் கவர்மெண்ட், ஏன்னா இப்போ மொத்த பவரும் உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க ஆபீஸ்க்கு போய் உழைக்கிறீங்கன்னு உங்களுக்கு நிறைய பீஸு, அம்மா வீட்லயே இருக்காங்கன்னு சத்தம் போட மாட்டாங்கன்னு அவங்களுக்கு கம்மி பீஸாப்பா? இது தப்பா இல்ல? சங்கீதா, இந்தா இதை நீ வச்சுக்கோ. இல்லைங்க, பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. நீ சிக்கன் ரொம்ப நல்லா சமைச்சிருக்க, நீயும் கஷ்டப்படுறல்ல. திவ்யா சொன்னது ரொம்ப கரெக்டு. குடும்பத்துல தியாகம்ன்றது ரெண்டு பேருக்கும் பொதுவானது. ஒருத்தர் மட்டும் தியாகம் செஞ்சா அது பேருக்கு தியாகம் இல்லை, அடிமைத்தனம். இனிமே நம்ம வீட்டுல எல்லாரும் தட்டும் ஒரே மாதிரிதான் இருக்கணும். ஹை ஜாலி, நம்ம வீட்டு கவர்மெண்ட் நல்ல கவர்மெண்டா மாறிட்டாங்க.